மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வுக் கூடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ரசாயன பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையின் ஆய்வுக்கூடம் 2 மாடி கட்டடத்தில் இயங்கி வருகிறது. வியாழனன்று விடுமுறை என்பதால் பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்கள் யாரும் வரவில்லை. இந்நிலையில் வேதியியல் ஆய்வுக்கூடத்தில் வியாழனன்று காலை திடீரென்று தீப்பிடித்து அங்கிருந்த பொருட்கள் வெடித்து சிதறின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட தீயணைப்புத் துறையினர் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் கட்டடத்தில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலானதுடன் கட்டடமும் சேதமடைந்தது. மதுரை தீயணைப்பு நிலையம் தகவல் கிடைத்தவுடன் ஒரு வாகனத்தோடு வந்து ஒரு குழு தீயணைக்க முற்பட்டது. அதற்கு பின்பு தீயின் தன்மை கருதி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையங்களில் இருந்து சுமார் 5 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அதி விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய வாயுக்களும் கெமிக்கலும் இருக்கக்கூடிய இடங்களில் வீரர்கள் வீரதரமாக செயல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரி மற்றும் கேஸ் குடோன்களுக்கு எந்த விதமான ஆபத்துகள் ஏற்படாத வகைக்கு தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இச்சம்பவம் குறித்து நாகமலை புதுக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.